ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு காக்கிநாடா அருகில் உள்ள சாமாவரம் கிராமத்திற்கு சென்றபோது அங்குள்ள பனை ஏறும் தொழிலாளி கொடுத்த கல் அது எப்படின்னா தம்பி, அது மதுவிலே வராது. அது சங்க இலக்கியத்திலிருந்து கல் அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. எங்கள் ஐயா கல் நல்லசாமி இருக்காங்கல்ல, பந்தயமே கட்டுறாங்க, அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு, சங்க இலக்கியத்திலே கல் இருக்குது. எங்கள் பாட்டன் தான் கல் உண்ணாமை பாடியிருக்காங்க. வெளியே அதிகமானும் அவையும் எல்லாம் கல் அருந்திட்டு பேசுனதெல்லாம் இருக்குது. நீங்கள் கல் ஒரு போதை எப்படி தெரியுமா நீங்கள் சொல்லணும், அது பனம்பால் தென்னம்பால் தான் சொல்லணும். நீங்கள் அருகம்புல் சாறு குடிக்கிறீங்க, கோதுமை புல் சாறு குடிக்கிறீங்களே, அது மாதிரி அது பனஞ்சாறு தென்னஞ்சாறுன்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த மது குடித்தாலும் தம்பி 2 சொம்புக்கு மேலே கல்லை குடிக்க முடியாது, போதும்ன்றீங்க. ஆனால் இந்த சீமை சரக்கு இருக்குது பார்த்தீங்களா, போதும்னு என்றைக்கும் சொல்ல மாட்டான். மயங்கி கீழே விழுகிற நிலை வரைக்கும் அவன் குடிப்பான். கல்லை குடித்து சொத்தம்பட்டை விற்றதும் கிடையாது, செத்தவனும் கிடையாது. அப்போ இது எது ஆபத்துன்னு பார்க்கணும். அது தமிழருடைய மரபில் இருந்திருக்குது. அதனால அதை ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து கூட அதை அழகாக பாடியிருக்காங்க இந்த நாட்பாடு தேரலில். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு தனியாக காவனாலேயே வெளியிட்டிருக்காங்க. அதனால கல்லை போய் இதோடு ஒப்பிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி எல்லா இடத்துலையும் பனம்பால் தென்னம்பால் விற்கப்படுது. ஆனால் இந்த ஊரில் மட்டும் அது மதுன்னு குற்றஞ்சாட்டி அதை மூடிட்டாங்க. அதனால 50 ஆண்டு 60 ஆண்டு கால பனையெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு சங்கல் காலவாக்கி விற்கக்கூடிய நிலைமை வருது. விவசாயி அதனால பாதிக்கப்படுறான். இப்போ அதில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு அங்கே ஆட்சியாளர்களுக்கு மது கடைகள் இல்லை, மது ஆலைகள் இல்லை. இங்கே ஆட்சியாளர்களுக்கு மது ஆலைகள் இருப்பதுனால இப்போ ஒருவேளை கல்லுக்கடையும் திறந்து விட்டீங்க, புதுச்சேரி மாதிரி இல்லை கேரளா மாதிரி கல்லுக்கடை இருக்கும், மதுக்கடை இருக்கும் வச்சிங்கன்னா இந்த வியாபாரம் படுத்தணும். அதனால இவங்க கல்லை மதுன்னு அடித்து குற்றப்படுத்தி தூக்கி தள்ளிட்டு இதை திறந்து வச்சிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் தம்பி, கல் ஒரு 2 செம்பு 3 செம்பு குடிச்சு எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் போதும்டுவான். அது கல் குடிச்சு நம்ம பரம்பரை ரொம்ப நாளாக இருக்குது. கல் தமிழர் மரபிலே இருக்குது. அது ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்குது. அதனால அதை போய் இதோட ஒப்பிடாது.